ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம பாகற்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாவக்காய்னா யாருமே விரும்ப மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், கசப்பே தெரியாது. பாவக்காய் நீங்கள் எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு கசப்பு இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாவக்காய் வதக்கி எடுத்த கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஒரு 2 முழு பூண்டை எடுத்து தோல் உரித்து சேர்த்துருக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த பாவக்காய் சேர்த்துடலாம். பாவக்காய் வெந்துருச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு ரெடி. நீங்கள் இந்த குழம்பு சூடான சாதத்து கூட, தோசை கூட, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.